ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சி மைத்திலிக்கிட்ட வந்து ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லிடுறாங்க 2 நாள் கழிச்சு கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. இந்த விஷயத்தை வந்து மைத்திலி மீனாட்சி தீபா கிட்ட சொன்னதும் தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா எப்படியாச்சும் 2 நாள் கழிச்சு உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு ரியா வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கதையை வந்து முடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இருந்தாலும் அதுல இருந்து ஒரு வழியா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம ரியா ஹஸ்பண்ட். ஸோ வெளியில வந்து நம்ம மீனாட்சி மைத்திலிக்கிட்ட இங்க பாருங்க, என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்க வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. கண்டிப்பா நம்ம விஷயம் அந்த ரியாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் அவன் என்ன கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருப்பாளுன்னு சந்தேகமா இருக்குங்க அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு பேசினது. சரிங்க, உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த நாங்க கார்த்திக் சர்ட்ட சொல்லி உங்களை காப்பாத்துறேங்கிற மாதிரி மீனாட்சியும் தீபாவும் வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா நடந்த விஷயத்துல கார்த்திக்கிட்ட வந்து தீபா சொன்னதும் கார்த்திக் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. என்னங்க இது, நான் பார்த்து மெதுவா ஸ்மூத்தா கொண்டு போகலான்னு பார்த்தா கடைசியில அவர் உயிருக்கே வந்து ஆபத்து வர அளவுக்கு கொண்டு விட்டுருக்கீங்க. என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொன்னதும் மீனாட்சி அக்காவும் மைத்திலி என்னையும் தான் போய் பேசினாங்க சார். மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் சரி, நாளைக்கு அவரை வீட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா ரியா ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, உங்களை நானே பிக்கப் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னதும் ரியா ஹஸ்பண்ட் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ரியா வந்து கேட்டுடுறாங்க. ஓஹோ, நாளைக்கு வர போறியா? நாளைக்கு வர போறது இல்லடா, நாளைக்கு நீ போற அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்றாங்கன்னா வார வழியிலேயே அவங்க ஹஸ்பண்ட் வந்து போட்டு தள்ளுறதுக்காக கொஞ்சம் ரவுடிங்களை வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம தீபா வந்து விஷயத்த அபிராமி கிட்ட சொல்றாங்க. இதுக்கிட்ட அபிராமியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அந்த சனி வந்து வீட்டை விட்டே போயே ஆகணுங்கிற மாதிரி அபிராமி உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில காமிக்கிறாங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரியா ஹஸ்பண்டுக்காக. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபிராமி வந்து கார்த்தி ஆனந்த் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அது நடந்ததுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் ஃபேக்டரிக்கு போறதா இல்லையானு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஆனந்த் வந்து குழம்பு போயிருக்காங்க. இந்த பக்கம் ரியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணுங்க, அவன் வரப்போறதில்ல அப்படின்னு. இங்க பார்த்தோம்னா ரியா ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரியாவோட ரவுடிங்க வந்து ரியாவோட ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா ரியா வந்து இப்படி கேவலமான வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு கார்த்தி வந்து கண்டிப்பா பிரில்லியண்டா யோசிச்சு அவங்க வர பைக்ல வந்து வேற ஒரு நபரை அனுப்பி வச்சுட்டு கார்த்தி வந்து ரியாவோட ஹஸ்பண்டை அழைச்சிட்டு வர்றதுக்காக அவங்களோட ஆட்களை வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது சரியா அந்த இடத்துல நம்ம கார்த்தி வெயிட் பண்ணுனா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ரியா ஹஸ்பண்ட் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இது பார்த்து ரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. எப்படிடா இவன் வந்தா அப்படின்னு சொல்லி யாருப்பா கார்த்தி அப்படின்னு கேட்டது. உடனே கார்த்தி வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவனோட புருஷனே இவதான் அப்படின்னு சொன்னதும் உடனே ரியா வந்து அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க, இவ கொஞ்சம் கூட சரியே இல்லை, உங்க பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கான். இங்க பாருங்க சார், இவளை நம்பாதீங்க, சொத்துக்கு ஆசைப்படுதான் இவ இப்படி எல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளோட நோக்கம் உங்க கூட சேர்ந்து வாழ்றது கிடையாது, உங்க சொத்தெல்லாம் அனுபவிக்கிறது தான். தயவு செய்து என்ன நம்புங்க சார், நான் சொல்றது எல்லாமே சத்தியம். அது மட்டும் இல்ல, என்னோட வாழ்ந்து 2 டைம் வந்து அவ கர்ப்பமாயிருக்கா. சோ அவ நினைச்சது கிடைக்கும் வரைக்கும் குழந்தையும் வேணான்னு குழந்தைய வர ஆபோசம் பண்ண படுபாவியவா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பேரதிர்ச்சி ஆறாங்க. ரியா என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் அவ சொன்னா நீங்க நம்புறீங்களா? இது எல்லாம் உங்க தம்பியோட திட்டம் தான், வேணும்னே என்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்காக உங்க தம்பி போடுற நாடகம். யோசிச்சு பாருங்க, ஃபேக்டரிக்கு வேலைக்கு போற டைமை பார்த்துதான் என்னோட ஹஸ்பண்டை வந்து அழைச்சிட்டு வரணுமா? இங்க பாருங்க ஆனந்த், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வீட்டை விட்டு போயிடுறேன். அதுக்காக கண்டவும் வந்து சொல்ற பேச்செல்லாம் கேட்டு என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டது. என்ன கார்த்தி நாடகம் போடுறேன் அப்படின்னு ஆனந்த் கார்த்திக்குள்ள வந்து பிரச்சனை வருது. இங்க பாருங்க சார், நாங்களாம் எதுக்கு நாடகம் போடணும்? இவர் சொல்லித்தான் உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க சார், இப்படி எல்லாம் சொல்றதால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? என்ன உங்க அப்பாவையும் மனைவி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். சரி சார், என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? அப்படி ரியா வந்து சொத்துக்கு ஆசைப்படல, உங்க உண்மையான காதலை மதிச்சுதான் அவ கல்யாணம் பண்ணி வந்திருக்கானா? சரி சார், இதை மட்டும் கேளுங்க, இப்போ சொத்து பிரிக்கிறதா தானே பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்பவாச்சும் ஒரு நாள் இந்த சொத்தெல்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் சுயமா வாழ்ந்துக்கலான்னு எப்பவாச்சும் ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் ஆனந்த் வந்து திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், இவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க சொத்து வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்க வைஃப் இடையிலே விட்டுட்டு போயிடுவாங்க உங்களை அப்படின்னு சொன்னதும் ஆனந்த் வந்து குழம்பி போய் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமியும், ஆமா ஆனந்த் நீ யோசிச்சு பாரு, எப்பவாச்சும் ஒரு நாள் ரியா சொத்து வேணான்னு சொல்லியிருக்காளா? எல்லாரும் சொத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்த். இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இங்க பாரு நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து போகலான்னு எடுக்கும்போது உடனே ஆனந்த் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாரு, நீ சொத்துக்கு ஆசைப்படல, என்னோட காதலை மதிச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கணும் ரியா. சோ நீ வீட்டை விட்டு போக கூடாது. இப்ப என்ன எல்லாரும் ரியா வந்து சொத்துக்கு ஆசைப்படணும்னு சொல்றீங்க, சரிமா எனக்கு இந்த சொத்துல ஒரு பைசா கூட வேணாம் அப்படின்னு ஆணுக்கு வந்து முடிவெடுத்தா நல்லாவே இருக்கும். இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.